அழகி. இது ஒரு காதல் கதை. பேருந்து பயணத்திற்காக ஏகத்துக்கும் ஏங்கியிருக்கிறான் குணா. கையில் இருப்பதோ ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள். மாநகர பேருந்துகள் அத்தனைக்கும் வெள்ளை வண்ணம்தான் பொருத்தமானது. எண்ணற்ற தேவதைகளை சுமந்து செல்லும் அவற்றை அரசு பச்சை வண்ணத்தால் கொச்சைப்படுத்திவிட்டது என்பதாக விஜய டி ராஜேந்தர் மொழியில் விமர்சிப்பவன். கடன் அட்டைகளை கரும்புச்சாறு விற்கும் மதுராந்தகம் ராமத்து மனிதனிடம் கூட விற்றுவிடும் திறமைசாலி. கை நிறைய சம்பளம், பை நிறைய ஊக்கத்தொகை என படித்த MPAவுக்கு அர்த்தம் கிடைத்துவிட்ட நிறைவு. சேலரி 25,000 தாண்டியவுடனேயே ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் வாங்க ஹோம் லோன் அப்ளை பண்ணலாம்னு இருக்க மச்சான் என்றபோது, அப்படியே நீ போகிற வர இடத்துல ஒரு நல்ல அழகான பொண்ணுங்களை யாரையாவது சந்திச்சா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுமாப்ல என்று உற்சாகப்படுத்தினான் குணாவின் அரை நண்பன் வினோத். ஆனால் நண்பனின் வாக்கு இத்தனை சீக்கிரம் பலிக்கும் என்று அவனே நினைக்கவில்லை. அன்று எப்போதும் போல் காலை 9 மணிக்கு வண்டியை நகர்த்தியவனுக்கு உற்சாகம் புஷென்று வடிந்துவிட்டது. பின் சக்கரம் பஞ்சர். 9:30 மணிக்கு வடபழனியில் உள்ள தனது அலுவலகத்தில் தினசரி மீட்டிங். 5 நிமிடம் தாமதமாய் போய் நின்றாலும் ஒரு வழியாக வந்துட்டாயா கடங்காரன் என்று காதுபட நக்கலடிப்பார்கள். வண்டியை மென்ஷன் ஸ்டாண்டிலேயே விட்டுவிட்டு ஓட்டமும் நடையுமாக திருவல்லிக்கேணி ஃபைக்ராப்ட்ஸ் சாலை பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தபோது ஜம்மென்று வந்து நின்றது 25G. பின்படியில் மட்டும் நோத்திக்கடன் போல 10 பேர் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். தம்பி, டை கட்டிக்கிட்டு படியில் தொங்கினாலும் பாதியிலேயே மரணம்தான், மேலே ஏறுங்க என்று நடத்துனர் குணாவுக்கு கட்டளையிட்டாலும் 2 படிகளுக்கு மேல் ஏறி வர முடியவில்லை. அத்தனை கூட்டம். காலையில் தலை குளித்த கூந்தல்களின் வாசனை, காலி அலுமினிய மீன் கூடைகளின் வாசனை, டியோரண்ட் வாசனையோடு கலந்து வரும் ஆண்களின் வேர்வை வாசனை என எல்லாம் கலவையாக ஒரு புது அனுபவத்தை தர பேருந்தின் நடுவில் நெருக்கி அடித்து கொண்டிருந்த பெண்களின் கூட்டத்தை நோக்கி ஒரு நோட்டம் விட்டான் குணா. அந்த கன நேரத்தில் ஒரு மின்னல் வெடுக்கென்று வெட்டி மறைந்தது. பேருந்தின் கூரைக்கம்பியை பிடித்து கொண்டு ஊசலாடி கொண்டிருந்த பெண் கூட்டத்தின் நடுவே ஒரு சிறகு முளைக்காத தேவதை. நகரும் பேருந்து ஜன்னல் வழியே கட்டடங்களை பார்த்து கொண்டிருந்த அவள் பின்புற படிக்கட்டின் பக்கமாய் எதேச்சையாக திரும்பிய போது அவன் முதலாக பார்த்தது அவளது கண்களைத்தான். அவ்வளவுதான். அந்த கணமே அவனுக்குள் காதல் ஜனித்தது. கவிதையும் தான். பலருக்கு கன்னத்தில் மச்சம் என்றால் உனக்கு கண்களே மச்சமாய் என குணா எழுதிய கவிதையை படித்துவிட்டு, உனக்கு ரொம்ப முத்தி போச்சு மச்சான், சீக்கிரமாக காதலை சொல்லிடு என்றான் வினோத். என்னடா, இன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படி என தயங்கிய குணா அதற்கு பிறகு தனது ஹீரோ ஹோண்டாவை தொடுவதே இல்லை. எனது அருமை காதலி பேருந்தில் பயணிக்கும்போது எனக்கு மட்டும் பைக்கா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு 256 பேருந்து கூட்டுக்குள் இவனும் அடைக்கலம் குருவியாகிவிட்டான். 6 மாதங்கள் ஓடிப்போய்விட்டன. தேவதையின் பெயரும் கூட கௌசல்யா என்பது தெரிந்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் வடபழனியிலேயே இறங்கிவிடுவான் குணா. கௌசல்யா அநேகமாய் போரூரில் இறங்குவாள் என்பது அவன் யூகம். பேருந்தின் நடுப்பகுதியிலிருந்து அவள் கொடுத்தனுப்பும் பஸ் பாஸில் திருவல்லிக்கேணி டு போரூர் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை அதில் ஒட்டப்பட்டிருக்கும் அவளது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை கூட கூட்ட நெரிசலில் மெல்ல பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து விட்டான். புகைப்படத்தை பார்த்த வினோத், நீ அதிர்ஷ்டக்காரன்தாண்டா, அடுத்தவன் கொத்திட்டு போகிறதுக்குள்ளே உன் காதலை சொல்லிடு என்று நெருக்கடி தர ஆரம்பித்து விட்டான். அன்று பேருந்திலும் எதிர்பாராத நெருக்கடி. அப்போதுதான் நிகழ்ந்தது அந்த மேஜிக் தருணம். ஹலோ மிஸ்டர் குணா, என்னோட பஸ் பாஸை கொடுத்து ரொம்ப நேரமாகுது. கண்டக்டர்கிட்ட நோட் போட்டு எனக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ் என்று குயில் குரலில் சொன்னது. சந்தேகம் இல்லாமல் கௌசல்யாதான். பார்வைகளால் பேசிக்கொண்டிருந்த கௌசல்யா பேர் சொல்லி கூப்பிட்டது குணாவுக்கு தொண்டையை அடைத்தது. இறங்கும்போது துணிச்சலாய் கையசைத்தவனுக்கு கௌசல்யாவும் கையசைத்தாள். அதில் ஒருவித ஒத்துசைவு இருந்தது. இரவு இத்தனை நீளமான ஒன்றா என்று கோபத்தோடு கொட்ட கொட்ட விழி திரிந்தவன் மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் குளித்து கிளம்பி ரெடியாகி கீழே வந்தான். பேலத்தின் போர்வையை கச்சிதமாக மூடிக்கொண்டு நீண்ட ஓய்வில் இருந்த பைக் கண்ணில் பட்டது. போர்வையை உருவி போட்டுவிட்டு பைக்கை உதைத்து ஏறியவன் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்து நின்றது கௌசல்யா இறங்கும் போரூர் பேருந்து நிறுத்தம். 4 மணி நேர தவம். சரியாக 9:45 மணிக்கு 25G வந்து நின்றது. தனது இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. குணாவின் இதயம் எப்போதை விடவும் அதிக வேகத்தில் துடிக்கத் தொடங்க எல்லோரும் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக கௌசல்யா வலது அக்குளில் உலோக ஊன்றுகோலின் பிடிமானத்தோடு படுகட்டிகளில் மெல்ல இறங்கினாள். வலது கால் பாதம் ஒரு சிறுமியின் பாதம் போல் சிரித்து காற்றில் உணர்ச்சியற்று ஆடிக்கொண்டிருந்தது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை குணா.
ஆனால் அவள் முகத்தில் துளி கூட அதிர்ச்சி இல்லை. அவனை எதிர்பாராமல் அங்கே சந்தித்த கௌசல்யாவின் முகம் சில கணங்கள் வியர்த்து இருண்டு விட்டது. அதை சமாளித்து கொண்டு, நீங்கள் எப்படி இங்கே என்றாள். இவனும் உங்களை பார்க்கத்தான் என்றான் சகஜமாக. என்னையா என்று கேட்டு அவள் அடுத்து வேறு எதையோ கேட்கும் முன்பே, வாழ்க்கை முழுக்க உங்கள் கூட வர்றதுன்னு முடிவு செஞ்சிட்டேன். இப்போதைக்கு பின்னால் உட்காருங்க, உங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் என்றான். கௌசல்யா கண்களில் கோடாக கண்ணீர் இறங்கி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அவஸ்தையான மௌனம். அந்த மௌனத்தை கலைத்தது குணாவின் பேக்கெட்டில் ஒலித்த செல்ஃபோன். எடுத்து அலோ சொன்னவனுக்கு எதிர்முனையில் கிராமத்தில் இருக்கும் அவனது ஒரே தங்கை கல்யாணி உரக்க குரலில் பேசினாள். அண்ணா, ஒரு சந்தோஷமான செய்தி. மாமா என்னை கல்யாணம் கட்டிக்க ஒத்துக்கிட்டாரு. இப்போது குணாவின் கண்கள் கலங்கி வழிந்தன. என்னோட தங்கை, போலியோ கேர்ள், உங்களை மாதிரியே அழகி என்று குணா சொல்ல, நிம்மதியாக அவன் பின்னால் பைக்கில் அமர்ந்தாள் கௌசல்யா.